தேவப்பட்டினம் என்றொரு கிராமத்தில் மாரப்பன் என்றொரு குயவனும் அவன் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். பல வருடங்களாகியும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. தங்களுக்கு குழந்தை இல்லாத ஏக்கத்தை போக்க ஒரு பிள்ளையை குழந்தையைப் போல் வளர்த்து வந்தனர். இப்படி சில காலம் சென்றது. ஒரு நாள் குயவனின் மனைவி சுந்தரி கருவுட்டாள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். நீண்ட கால ஏக்கத்திற்குப் பிறகு பிறந்த முதல் குழந்தை என்பதால் அக்குழந்தை வெகு செல்லமாக வளர்க்கப்பட்டது. ஒரு நாள் தண்ணீர் குடத்துடன் புறப்பட்ட சுந்தரி கணவனிடம், குழந்தை தூங்குகிறது, அருகிலேயே இருந்து பார்த்து கொள்ளுங்கள், கிளி கடித்துவிடப் போகிறது என்று கூறிவிட்டு குளக்கரைக்குச் சென்றாள். அவள் குளக்கரைக்குச் சென்று கொண்டிருந்த போது குழந்தைக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருந்த கிளிப்பிள்ளை எங்கிருந்தோ வந்த ஒரு பாம்பை கண்டது. உடனே பாய்ந்து சென்று அந்த கொடிய பாம்புடன் சண்டையிட்டது. நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு கிளிப்பிள்ளை பாம்பை கொன்று அதனை பல துண்டுகளாக சிதைத்தது. இந்த போராட்டத்தில் கீரியின் உடலில் இரத்தம் படிந்திருந்தது. சிறிது நேரத்தில் சுந்தரி குடத்துடன் திரும்பி வந்தாள். வாசலில் இரத்தப்பெறையுடன் நின்றிருந்த கிளியை பார்த்தாள். கிளிப்பிள்ளை தன்னுடைய குழந்தையையே கடித்துக் கொன்றுவிட்டது என்று தவறாக எண்ணினாள். ஆத்திரமடைந்த சுந்தரி தான் கொண்டு வந்த தண்ணீர் குடத்தை கிளியின் தலையில் ஓங்கி அடித்தாள். அடி தாங்காமல் கிளிப்பிள்ளை அங்கேயே உயிரிழந்தது. வீட்டுக்குள் ஓடிச் சென்று குழந்தையை பார்த்தாள். அங்கே குழந்தை சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தது. தரையில் ஒரு பாம்பின் உடல் பல துண்டுகளாக சிதறிக் கிடந்தது. அப்போதுதான் அவளுக்கு உண்மை புரிய ஆரம்பித்தது. அடட்டா, பாம்பை கொன்ற இரத்தத்துடன் இருந்த கிளிப்பிள்ளையை பார்த்து குழந்தையைத்தான் கடித்து விட்டதோ என்று தவறாக எண்ணிவிட்டேனே. அருமையாக வளர்த்த கிளியை அவசரப்பட்டு கொன்றுவிட்டேனே என்று சுந்தரி கண்ணீர் விட்டு கதறத் தொடங்கினாள்.